மிக கேவலமான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார் ஆதீனம். அவர் ஒருவேளை அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் நீங்க தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்து, ஏன் யாரும் அவரை மிரட்டுகிறார்களா, ஏன் இப்படி ஒரு அபாயகரமான பொய்யை சொன்னார், அதன் பின்னால் என்ன சதி இருக்கிறது என்பதை விசாரிக்கணும். எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ஆதிநகர்த்தரினுடைய உயிருக்கு இந்த சங்கிகளால் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு. சவுத் பஸோட எங்களோட முயற்சிக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. முதல் இதாக எப்படி போகலாம் அப்படின்னா, ஆதீனத்தோட செயல் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால கேலிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் பார்க்கணும், அவருக்கு ஒரு உண்மையான முகம் இருக்குல்ல, இதை நம்ம நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட முதல்ல சவுத் பஸ்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் சொந்தங்கள் சவுத் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பு தங்கை லோகேஸ்வரி அவர்களுடைய புதிய முயற்சி வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தி விட்டு நான் தங்கையினுடைய கேள்விக்குள்ள போறேன். இது மிக அபாயகரமான ஒரு போக்கு. ஆதீனத்தினுடைய போக்கு அப்படிங்கிறது, அரசியல்வாதிகளே மலினமான அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு ஆதிநகர்த்தருக்கான எந்த தகுதியும் இல்லாதவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிறது. உடனடியாக அவர் அந்த பொறுப்பிலிருந்து அவராகவே விலகிக் கொள்வது அவருக்கு, சைவ சமயத்திற்கு, இந்து மதத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு அனைவருக்குமே நல்லது. மிக மலினமான கேவலமான ஒரு பொய்யை சொல்லி அம்பலப்பட்டு நிற்கிறார். இதுல எனக்கு என்ன அப்படின்னா, அவர் சொன்னது எல்லாமே பொய்ன்னு இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த சிசிடிவி கேமராக்களின் மூலமாக கார் வேகமாக வந்தது, பேரிகாட்டை இடித்து கொண்டு வந்தது, என் காரில் வேகமாக மோதியது, நான் மயங்கி விழுந்தேன், அந்த கார் நிற்காம போயிடுச்சு, நம்பர் பிளேட் இல்லை, இது அனைத்துமே பொய். கார் பேரிகாட்டை இடிச்சுட்டு வரல, இவர் காரோட நேருக்கு நேர் மோதல, இவர் கார் தான் வேகமாக போய் மோதி இருக்குது, மோதிய பிறகு நிற்காம போயிடுச்சுன்னு சொன்னார், அது பொய். அந்த கார் நிற்கிறது, அப்படி எல்லாமே பொய்ன்னு வைங்க. அப்படி எல்லாமே பொய்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்வாய்ப்பாக நம்மிடம் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் கிடைத்து விட்டன. ஒருவேளை சிசிடிவி கேமரா காட்சி கிடைக்காமல் போய், ஒருவேளை இந்த விபத்து இன்னும் கொஞ்சம் கடுமையான விபத்தாக நடந்திருந்தால் எவ்வளவு பெரிய ஆபாயம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக அதே மதுரையில மீனாட்சி அம்மன் தங்கப்பல்லக்கில் வருகின்ற பொழுது, மீனாட்சி அம்மன் தங்கப்பல்லக்கில் வருகின்ற அந்த வீதி உலாவின் பொழுது பக்தர்களுக்கு குளிர்பானம் கொடுத்து, நீர்மோர் கொடுத்து, அங்கிருந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் இஸ்லாமிய பெண்கள், ஆண்களும் பெண்களுமாக திரண்டு மீனாட்சி அம்மனை வரவேற்கிறாங்க. அந்த சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார் அந்த மலர் மாலையை எடுத்து அங்கிருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரின் கழுத்தில் அணிவிக்கிறார். மத நல்லிணக்கமும் மத ஒற்றுமையும் அங்கே அப்படியே முகிழ்ந்து எல்லோரும் மனம் மகிழ்ந்து நின்றோம். சாமியா அவங்க ஒரு சாமியை கும்பிடுறாங்க, நம்ம ஒரு சாமியை கும்பிடுறோம். ஆனா எல்லோரும் ஒன்றாக நின்று ஒரு திருவிழாவை நடத்துறது இன்னைக்கும் மதுரையில அது இருக்கும். நீங்க கள்ளழகர் வருகின்றார்னா மாப்பிள்ளை கிளம்பியாச்சான்னு தான் இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்பாங்க. ஏன்னா கள்ளழகருக்கும் அவர்களுக்குமான உறவு மாமன் மச்சான் உறவு. மாப்பிள்ளை கிளம்பியாச்சா, மாப்பிள்ளை எங்க வந்துட்டு இருக்காருன்னா கேட்பாங்க. கள்ளழகர்னு கூட கேட்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கிளம்பிட்டா. அந்த அளவிற்கு தான் எல்லாரும் இங்க மாமன் மச்சானாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல மிக கேவலமான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார் ஆதீனம். அவர் ஒருவேளை அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் நீங்க தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்து, ஏன் யாரும் அவரை மிரட்டுகிறார்களா, ஏன் இப்படி ஒரு அபாயகரமான பொய்யை சொன்னார், அதன் பின்னால் என்ன சதி இருக்கிறது என்பதை விசாரிக்கணும். எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ஆதிநகர்த்தரினுடைய உயிருக்கு இந்த சங்கிகளால் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு அந்த பழியை தூக்கி இஸ்லாமிய சகோதரர்களின் மீது போட்டு கலவரத்தை தூண்டுவதற்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. பல மாநிலங்கள் அப்படி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் சதி இருக்குமோன்னு கூட என்னை போன்றவர்களுக்கு ஐயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. எனவே ஆதிநகர்த்தரின் உயிருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் தமிழ்நாடு அரசு, காவல்துறை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப ஒரு பிரஸ் மீட்டை சொன்னது, தாடி வச்சிருப்பாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க, இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனை சொல்லி குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கு பின்னால சமூக நிலையத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்க தமிழ்நாட்டுல ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு அவருக்கு வேற என்ன ரீசன் இருக்கு? அதுதான் கண்டறியப்படணும். அதுதான் தமிழ்நாடு காவல்துறை அவரை விசாரிக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் பக்கத்துல இருந்த ஒருத்தர் அவர் முதல்ல அவர் தான் பேச சொல்றாரு, இல்ல இவர் தான் பேசுவாருங்கிறாரு. செய்தியாளர்கள் நீங்க பேசுங்கிறாங்க, இல்ல இவர் என்னுடைய PA, என்னுடைய உதவியாளர், இவர் தான் பேசுவார் அப்படிங்கிறாங்க. அவன் தான் பேசுறான், அந்த இளைஞன் தான் பேசுறான். யாரா அந்த இளைஞன்னு பார்த்தா இந்து முன்னணியில பொறுப்புல இருந்திருக்கிறார் அந்த நபர். இந்து முன்னணி அமைப்பில் பொறுப்பில் இருந்தவர். அவரைத்தான் இவர் பேச சொல்றாரு. அப்புறம் பேசும்போதுமே அவரை பார்த்து தான் பேசுறாரு. அப்போ ஒருவேளை யாருடைய பிடிக்குள்ளும் அவர் சிக்கி இருக்கிறாரா? ஏன்னா இதற்கு முன்பு இந்த சிக்கல் வந்துச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேறொரு மடாதிபதி, வேறொரு ஆதீனத்தினுடைய ஆபாச வீடியோக்கள் தங்களிடம் இருப்பதாக பாஜகவினர் மிரட்டினார்கள் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஏதேனும் இவரை பற்றிய ரகசிய தகவல்கள் வேற எதையும் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்களா ஆதீனத்தை தெரியல நமக்கு. ஏன்னா இதெல்லாம் இங்க நடந்திருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறை இது குறித்து தீர விசாரிக்க வேண்டும். விசாரித்து
மத நல்லிணக்கம் நிலை பெறுவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவருடைய விருப்பம். பால்காம்லயும் மதத்தின் பெயரால சொல்லி திரும்ப சர்ச்சை ஓடிட்டு இருக்க சமயத்துல திரும்பவும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு, அதுல எந்த பிரச்சனையும். சோ இது வேணும்னே சங்கிகளோட ஒரு திட்டமிட்ட ஆமா, வேணும்னு தான் செய்யறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்கன்னு நான் யோசிக்கிறேன்னா, இது இப்ப மட்டும் இல்லை, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு தஞ்சையில ஒரு மாணவி தன்னுடைய சித்தி கொடுமையால் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிக்கு போறான். ரொம்ப துரதிருஷ்டவரமானது, ஒரு யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்போ அந்த மாணவி மருத்துவமனையில் இருக்கும்போது வேக வேகமாக இந்த மதவாத கூட்டம், அந்த சங்கி கூட்டம் போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மாணவிட்ட ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணி உன்னை ஸ்கூல்ல மதம் மாற சொன்னாங்களா, உன்னை பொட்டு வைக்கக்கூடாதுனாங்களா, பூ வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, சொல்லுன்னு சொல்லின்ற போது அந்த மாணவி அப்படி இல்லைன்னு பதிவு பண்றான். எங்க டீச்சர்ஸ் ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் இல்லைங்கிறா. ஆனா இந்த கூட்டம் ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி வெளிவிட்டு ஒரு பெரும் போராட்டத்தெல்லாம் நடத்தி அண்ணாமலையெல்லாம் ஐயோகோ பார்த்தீர்களா தமிழ்நாட்டில் மத மாற்றம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான வீடியோ வந்த பிறகு அதற்காக ஒரு துளி வருத்தம் கூட தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல, அப்படியே விட்டுட்டு அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இது ஏற்கனவே பண்ண முயற்சி. குஷ்பு ஒரு முறை போன கார்ல வட இந்தியாவை சேர்ந்த ஒரு லாரி ஒன்று, அது தற்செயலா ஒரு சின்ன விபத்து லேசா உரசிடுச்சு. அப்போ இதே மாதிரி கிளப்புனாங்க. அந்த லாரி ஓட்டுநர் இஸ்லாமியர், குஷ்புவை கொல்ல முயற்சி அப்படின்னு பச்சையா ஒரு பொய்ய சொன்னாங்க. முப்படைகளின் இராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் வந்த ஹெலிகாப்டர் தமிழ்நாட்டில் விபத்துக்குள்ளானது. உடனே அதை தமிழ்நாடு அரசோட சம்பந்தப்படுத்தி துளியும் அறிவில்லாம ஒருத்தன் சோசியல் மீடியால எழுதுறான். அப்புறம் காவல்துறை அதை விசாரிச்சது, கைது பண்ணாங்க. பட் கோர்ட் உடனே அவனை விடுதலை பண்ணிடுச்சு. இப்போ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிதம்பரம் தீட்சிதர்கள் வீடுகள்ல குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு. உடனே கொஞ்சமும் பொறுப்பின்றி ஆரியன் ரவி ஆளுநர் என்ன சொன்னார்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக மத பாகுபாடு கொண்ட பார்வையோடு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது, திமுக அரசு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஆனால் அதன் பிறகு குழந்தை திருமணம் நடைபெற்றது உண்மை என்று ஆதாரங்களோடு தமிழ்நாடு காவல்துறை நிரூபித்தது. இப்போ நீங்க பாருங்க, தமிழ்நாடு உளவுத்துறையை நான் உள்ளபடியே பாராட்டுறேன், தமிழ்நாடு காவல்துறையை பாராட்டுறேன். இவ்வளவு சம்பவத்திலையும் இவங்க உடனடியாக சிசிடிவி காட்சிகளை கொடுத்து இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கலைன்னா இது எல்லாமே என்னவா இருக்கும், உண்மை. அப்போ தொடர்ந்து இவங்க அதை போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. குஷ்பு வாரத்துல சொன்னாங்க, இதோட இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு ராணுவ வீரரின் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு. அப்புறம் அந்த ராணுவ வீரருடைய ஆடியோ வெளியாச்சு. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு இன்னொருத்தர் கடையை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அதை அப்படியே கிடப்புல போட்டு போனாங்க. அப்போ தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல ராணுவ வீரருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க. ஆனா இது அனைத்தும் பொய் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். எனக்கு போன்றவங்களுக்கு என்ன பயனா, எத்தனை நாள் நம்ம இப்படி நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நீங்க பொய் சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம சொல்லிடுறீங்க. நாங்க உண்மையை ஆதாரத்தோட சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை கெடுவாய்ப்பாக ஒரு சிசிடிவி ஆதாரம் கிடைக்கல, ஒரு வீடியோ ஆதாரம் கிடைக்காத சூழல் எங்களுக்கு உருவாச்சுன்னா அன்னைக்கு நீ இந்த பொய்யை என்ன செஞ்சுருவ, உண்மையிலே நம்ப வச்சிருவேன்ல, ஆபத்து இல்லை அது. ஸோ அந்த ஆபத்து இருக்கிறது. எனவே நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு சவுத் பஸ் சேனலின் வாயிலாக கேட்டுக்கொள்வது, குறிப்பாக இந்துக்களுக்கு, பாஜகவை நம்பாதீர்கள். பாஜக எல்லா மாநிலங்களிலும் மதத்தின் பெயரால் கலவரத்தை இழுத்துவிட்டு அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க முயற்சித்திருக்கிறது. அவ்வாறு ஆட்சியை பிடித்த மாநிலங்கள் வளர்ச்சி அடையவில்லை, பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, பெண்கள் வெளியில தலகாட்ட முடியல. உத்தரப்பிரதேசம் பெரும் கலவர காடாக இன்றைக்கு நிற்கிறது. வட இந்திய மாநிலங்கள் பெரும்பாலும் பாஜக ஆளும் மாநிலங்கள் இப்படித்தான் இருக்கின்றன. அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம். எனவே பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருங்கள், பாஜகவை புறக்கணியுங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டேன். நன்றி.